ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பொருளை வச்சு உங்கள் வெள்ளை முடி எல்லாமே ஒரே வாரத்தில் கருப்பாக மாற்ற முடியுமா அப்படின்னா, லைவ் ரிசல்ட்டாக ரொம்பவுமே ஒரு சூப்பரான ஹேர் டை ஆயில் ரெடி பண்ணியிருக்குங்க. ரொம்ப நிறைய கேட்குறீங்க, ரொம்ப பொருள் இல்லாமல் எங்களுக்கு ஒரே பொருளில் ஒரு ஆயில் வந்து ரெடி பண்ணி கொடுங்கக்கா, ஹேர் டை வந்து வேண்டாக்கா அப்படிங்கிறீங்களா? ஹேர் டை நீங்கள் தேவையே இல்லைங்க. 10 வயசுலேருந்து நீங்கள் 100 வயசு வரைக்கும் இந்த ஒரு ஸ்பூன் ஆயிலை மட்டும் நீங்கள் நல்லா காலையில் எழுந்துச்சி தலையில் அப்ளை பண்ணி ஒரு ஒரு வாரத்துக்கு மட்டும் தொடர்ந்து இதை அப்ளை பண்ணி நீங்கள் 2 மணி நேரம் நல்லா ஊற வைங்க. ஊற வச்சு நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் நல்லா தலையில். அந்த மாதிரி வந்து மசாஜ் கொடுத்து வர முடியல தடவுறீங்களோ இல்லையோ, ஸ்கின்னில் படுற மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து ஒரு மணி நேரமாவது ஃபைனலாக நீங்கள் ஊற வச்சு நார்மல் சீயக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, சொட்டையாக இருந்தால் கூட உங்கள் தலையில் வந்து முடி வளர முடியும். நல்லா கருன்னு ரொம்பவுமே ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டை ஆயில் தான் இன்றைக்கி வந்து ஜம்முன்னு ரெடி பண்ணியிருக்கேங்க. இந்த ஆயிலை நீங்கள் எப்படி ரெடி பண்ணலாம், என்ன பொருள் அந்த ஒரு பொருள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரு ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? எடுத்துகிட்டு வெந்தயம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா அந்த குட்டி குட்டியாக இருக்கும் நாட்டு வெந்தயம். அந்த மாதிரி வெந்தயத்துலேயே 2 விதம் இருக்கும். ஒன்று வந்து ஹைப்ரிட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள், இது வந்து நாட்டு வெந்தயம். இது வந்து நல்லாவே உங்களுக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த வெந்தயத்தை நான் எடுத்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடியது லவங்கம் அப்படிங்கிறது கிராம்பு நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிராம்பு அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி இது உள்ள சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைன் பவுடராக வந்து நம்ம அரைக்கணும். கண்டிப்பாக மிக்ஸி ஜாரில் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அரைச்சாச்சு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்படியே நம்ம ஆயிலை ரெடி பண்ண முடியாது. இதை வந்து நம்ம சளிச்சு எடுத்துக்கலாம். ஈரம் இல்லாத ஒரு தட்டு எடுத்துகிட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சல்லடை இருந்துச்சுன்னா அதில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வந்து சளிச்சு எடுத்துட்டிங்கன்னா நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் கேட்பீங்க, அக்கா கடையில் விற்கிற பவுடரை வாங்கிக்கலாமான்னு கேட்பீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பொருள் வாங்கி அதில் நம்ம அரைச்சி ரெடி பண்ணுற மாதிரி வராது. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதை மறுபடியும் நம்ம போட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். ஏன்னா நல்லா வந்து அரைப்படலை, அதனால் இன்னொரு தடவை வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. திரும்பவும் அதே மாதிரி வச்சு நம்ம அதை சளிச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த ஆயிலை வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ண வேண்டாங்க, அதனால தான் நம்ம இந்த மாதிரி எடுக்கிறோம். நீங்கள் ஃபில்ட்ரு பண்ண மாதிரி இருந்தால் நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து பவுடரை நம்ம எடுத்தாச்சு. மீதி இருக்கிறத நீங்கள் திரும்பவும் நீங்கள் ஆயிலில் சேர்த்து வச்சுட்டு கூட ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூட ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதனால் இது நீங்கள் கீழே போட வேண்டியதில்லை, இதை தனியாக வச்சுக்கோங்க. இது நம்ம உடனே அப்ளை பண்ணுறதுனால தான் நம்ம இந்த மாதிரி வந்து எடுக்க போகிறோம். இப்போ பாருங்கள் இந்த இதை வந்து நீங்கள் வேஸ்டேஜ் பண்ண வேண்டாம். இது தேங்காய் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் அதில் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து பவுடர் ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் எவ்வளோ நைஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. இந்த மாதிரி தான் வரும். வெந்தயத்தையும் கிராம்பையும் பொடி பண்ணுறப்போ நல்ல நைஸ் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பவுடர் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்தோம், அதே மாதிரி ஒரு 10 லவங்கம் சேர்த்துருக்கோம். இப்போ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணுறப்போ இப்போவே பார்த்திங்கன்னா ஒரு 3 டீஸ்பூன் அளவு பவுடர் ரெடி ஆயிடுச்சு. மீதியை வந்து நீங்கள் அப்படியே அதை ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ எப்படி ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். எந்த பாத்திரம் ஆயில் ரெடி பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சுத்தமான தேங்காய். நீங்கள் தலைக்கு எந்த ஆயில் அப்ளை பண்ணுறீங்களோ அதை வந்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 50 மில்லி அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கிறேன்.
இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரம் மட்டும் நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். உங்கள் நரைமுடியெல்லாம் அப்படியே கலர் சேஞ்ச் ஆகிறத உங்களுக்கு லைவாகவே நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும். இப்போது இதில் வந்து 1 டீஸ்பூன் விளக்கெண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. விளக்கெண்ணெய்ங்கிறது கேஸ்ட்ரல் ஆயில். அது வந்து 1 டீஸ்பூன் முதல்ல சேர்த்துக்கோங்க. நிறையா பேர் கேட்பீங்க, அக்கா இது சேர்த்தா பிசுபிசுப்பு தன்மை வருமான்ட்டு. இல்லைங்க, நம்ம வந்து ஆவரேஜாக சேர்க்கலை, ஒரு ஸ்பூன் தான் சேர்த்துருக்கோம். 50க்கு 1 ஸ்பூன் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு ரெகுலராகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ரெகுலராக எங்களால் அப்ளை பண்ண முடியல அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு 3 டைம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற இந்த பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இதில் 2 மெத்தட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். இதை நீங்கள் வந்து ஹீட் பண்ணாமல் இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, டபுள் பாயிலிங் மெத்தடில் பண்ணிவிட்டு ஒரு பாட்டிலில் சேவ் பண்ணி ஒரு வாரம் வந்து நீங்கள் வெயிலில் காலையில் வெயிலில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ஆயிலை சூடு பண்ணாமையே நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் தேய்க்கலாம். சப்போஸ் இல்லைங்கக்கா எங்களுக்கு வந்து உடனே வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மெத்தடில் ரெடி பண்ணுங்கள். இப்போது இது எல்லாமே நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு இது ரெடி பண்ணணும். அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எரியக்கூடாது, ரொம்பவுமே சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதான், லைட்டாக இருக்கணும். இப்போ இந்த ஆயிலை மேலே தூக்கி வச்சுக்கோங்க. இது குறைஞ்சபட்சம் ஒரு 3 நிமிஷம் மட்டும் டைம் நோட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு அப்படி ரெடி பண்ண தெரியலனா கொதிக்கிற தண்ணியில் மேலே வச்சுருங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் கூட நீங்கள் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை எங்களுக்கு வந்து ஆயில் கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ண தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அடுப்பில் சிம்மில் வச்சு இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு பொருளையும் நம்ம சேர்த்த போகிறோம். அதை வந்து நம்ம கீழே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 3 நிமிஷம் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வெந்தயமும் கிராம்போட எசன்ஸ் எல்லாமே நல்லா ஆயிலில் இறங்கிடும். அதுக்கப்புறம் நம்ம கீழே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சிம்மில் வச்சுதான் இங்கே பாருங்கள் நல்லாவே ரெடி ஆகுது. ஆயில் வந்து நம்மளுக்கு சூப்பராக மேலே வந்து மிதங்கி வந்துடும். இதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம்லாம் கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம வந்து பவுடராக வந்து சளிச்சு எடுத்துட்டோம். அதனால் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணுறப்ப எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா இப்போ நான் தலையில் அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். அதே மாதிரி நல்லா வந்து முடியில் படுதோ இல்லையோ தலையில் ஸ்கின்னில் நல்லா படுற மாதிரி அழுத்தி நல்லா மசாஜ் கொடுக்கணுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தலையில் மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு முடி வந்து நரைக்கிறத ஒரே வாரத்தில் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். சிம்பிளான ஒரு ஹோம் ரெமெடி, ஆனால் இது நல்லா வந்து ரிசல்ட் உங்களுக்கு பக்காவாக உங்களுக்கு நல்ல இளநரையெல்லாம் இருந்தால் ஒரே வாரத்தில் நல்லா ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா நுர பொங்கி வருதா? இந்த நுரை வந்து அடங்குனதே நமக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வெயிட் பண்ணலாம். வெந்தயம் நல்லா செவந்து அந்த கிராம்பு நல்லா செவந்து ஆயில் வந்து சூப்பராக நுரையெல்லாம் அடங்கிடுச்சு பார்த்திங்களா? இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், உங்களுக்கு அந்த நுரை முடிஞ்சு அந்த ஆயில் வந்து கலர் வந்து இப்படி மாறிடும். இப்போ கீழே இறக்கிடலாம். இப்போ நம்ம இறக்கி வச்சாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டிங்கன்னா அந்த வெந்தயம் எல்லாமே நல்லா எசன்ஸ் போயிடுச்சு. ஆயில் பார்த்திங்களா தனியாக வந்துருச்சு. இப்போ இதை நல்லா ஆற விட்டதுக்கப்புறம் இன்னொரு பொருள் வந்து நம்ம இதில் உள்ளே சேர்த்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ண போகிறோம். இதை ஒரு 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆற விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு வந்து ஆறி இருக்குது, ரொம்ப ஆறலை. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் அந்த ஹீட்டாக இருக்கிற பாத்திரத்தை விட்டுருங்க. இதை வடிகட்ட வேண்டாம், நீங்கள் வடிகட்ட தேவையில்லை, முன்னாடியே சொல்லிட்டேன் நான். இதை ஃபில்ட்ரு பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம பவுடர் ஆட் பண்ணிக்கிறதுனால தலையில் எந்த அப்ளை பிரச்சனையும் இருக்காது. இல்லை எங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வடிகட்டிக்கோங்க. இப்போ நான் பாருங்கள் இதில் சேர்த்துக்கிறேன். வேறு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு இப்போ பாருங்கள் நல்லா ஒரு சூப்பரான கலர் நம்மளுக்கு ஆயில் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நல்லா ஊற என்ன ஆகும்னா இந்த ஆயில் நல்லா ஒரு திக்கு கலரில் வந்து நல்லா பிளாக்காக மாறிடும். இது வந்து இப்போ இரும்பு கடாயே அந்த மாதிரியெல்லாம் இருந்து நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லா வந்து கலர் மாறும். அடுத்ததாக நம்ம விட்டமின் இ டேப்லெட் வந்து 1 சேர்த்துக்கிறேங்க. நான் 50 மில்லிக்கு 1 டேப்லெட் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 மில்லி சேர்த்திங்கன்னா 2 சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி உதிர்வு பிரச்சனை, இளநரை பிரச்சனை, இந்த சத்துக்கள் கம்மியாக இருக்குது இல்லையா, அதனால தான் முடி வந்து நம்மளுக்கு அதிகமாக நரைக்குது. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா
இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து மெடிக்கலில் கிடைக்கும் உங்களுக்கு, ஸ்கின்னுக்கு ஆயிலுக்கு எல்லாத்துக்குமே. இதை வாங்கிக்கோங்க. இது இப்போ இதில் உள்ள புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்து 1 சேர்த்துருக்கேன். நீங்கள் அதிகமாக முடி உதிருது, நிறைய முடியில் வந்து பிரச்சனை இருக்குது, எங்களுக்கு முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த எண்ணெய் வந்து நீங்கள் தடவை முடி வந்து சொட்டையாக இருக்கிற இடத்துல கூட முடி வளருங்க. அந்த அளவுக்கு இந்த வெந்தயம் கிராம்பும் சூப்பராக உங்களுக்கு ரத்த ஓட்டத்தை கொடுத்து நல்லா வேலை செய்யும். இப்போ கலந்து விட்டுருங்க. சேர்த்தாச்சு. இந்த ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஆயில் ரெடி பண்ணி நீங்கள் தேய்ச்சி பாருங்கள். ஒரு வாரம் தேய்ச்சிட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஒரு எஃபெக்டான ஒரு ஹேர் டே ஆயில் தான் இது. இப்போ இது எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நீங்கள் இறக்கி வச்சு ஆறுனதுக்கப்புறம் தான் இந்த விட்டமின் இ கேப்சூலை வந்து நீங்கள் உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு நீங்கள் ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பாட்டில், அதே பாட்டிலில் கூட நல்லா வெறுன்னு ஆறுனதுக்கப்புறம் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி காலையில் நீங்கள் வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணலாம். சப்போஸ் டெய்லி எங்களால் முடியாதுக்கு அப்படின்னா வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளாவது நல்ல ஒரு 5 நிமிஷம் தலையில் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்களுக்கு இளநரை முதுநரை ரெண்டுமே நல்லா வந்து கருப்பாக மாறும். சரி, இப்போ வாங்க இதை எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். ஆயில் வந்து நம்ம தேய்க்கிறப்ப எப்பவுமே முடி வந்து சிக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கொஞ்சம் பாருங்கள், இப்படி வகுந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் எடுத்து கையில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் விரல்களால் எடுத்து பண்ணாலும் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நீங்கள் பாருங்கள். இது நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, உடனே ஆயில் தேய்ச்சதே குளிக்கணுமாக்கா அப்படின்னு கேட்பீங்க. அப்படியெல்லாம் குளிக்க தேவையில்லைங்க. எப்பவும் போல் நார்மலாக லைட்டாக நீங்கள் தேய்ச்சிட்டு போய்க்கலாம். டெய்லியுமே குளிக்கிற அன்னைக்கு மட்டும் நல்லா ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊற வச்சு மசாஜ் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு 2 டைமாவது முடிக்கு நல்லா மசாஜ் கொடுங்க. கொடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சு நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா முடி நல்லா பஃபியாக நல்லா கருன்னு வளரும். அப்படி இல்லை, நான் இந்த மாதிரி கையில் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த மாதிரி மசாஜ் கொடுங்க. இப்படி நீங்கள் வேர்க்கால்களில் கொடுக்குறப்போ அந்த ஸ்கின் நல்லா ஓப்பன் ஆகி அந்த ஆயில் நல்லா தலையில் இறங்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். இது நீங்கள் 1 வாரம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஆயிலே வந்து தொடவே மாட்டீங்க. நீங்கள் எந்த ஆயிலுமே அதுக்கப்புறம் யூஸ் பண்ண வேண்டாம். இந்த ஒரு ஆயில் யூஸ் பண்ணாலே போதும். பாட்டிலில் சேவ் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. விரல்களால் எடுத்துகிட்டு இப்படி ஃபஸ்ட்டு அந்த வேர்க்கால்களில் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குடமுடியெல்லாம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரிலாம் லைட்டாக வெள்ளை முடி வருது அப்படின்னா ஃபஸ்ட்டே நம்ம எடுத்து இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. நல்லா ஒரு காய்ச்சி நம்ம சேர்க்கறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடியும் நல்லா கருன்னு வளரும். அவ்வளோதான். இந்த மாதிரி வந்து நீங்கள் குளிக்கிறப்போ மட்டும் இந்த மாதிரி நல்லா மசாஜ் கொடுத்து 1 மணி நேரங்கிறது 2 மணி நேரம் கூட ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மலான சீக்காத்தூள் போட்டு குளிச்சுருங்க. முடி நல்லா இந்த மாதிரி உங்களுக்கும் நல்லா பாருங்கள், நல்லா பஃபியாக கருன்னு இருக்கும். செம்மையாக முடியும் வளரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம். பாய்.